பெங்களூருவில் பிரபல சின்னத்திரை நடிகர் வீட்டில் 65 லட்சம் ரூபாய் நகைகளை கொள்ளையடித்த திருடன் சிக்கியுள்ளான். பட்டப்பகலில் மட்டுமே திருடுவதை வாடிக்கையாக கொண்டது ஏன்? பெங்களூரு ஜேபி நகர் 20வது மெயின் ரோட்டில் வசிப்பவர் பிரபல சின்னத்திரை நடிகர் பிரவீன். இவரது மனைவி ஒப்பனை கலைஞர். பிரவீன் கடந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி மனைவியுடன் சென்னையில் உள்ள உறவினர் வீட்டுக்கு வந்திருந்தார். பின்னர் பெங்களூரு திரும்பிய போது வீட்டின் முன்கதவு திறக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சி அடைந்தவர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் மாயமாகி இருந்தது. இதையடுத்து சிசிடிவி பதிவுகளை சோதனை செய்த போது மர்ம நபர் ஒருவர் வீடு பூட்டியிருப்பதை நோட்டமிட்டு பட்டப்பகலில் கள்ளச்சாவி போட்டு கதவை திறந்து கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. இது தொடர்பாக பிரவீன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வந்தனர். ஆனால் திருடனை பிடிக்க முடியவில்லை. இதேபோல் 7 இடங்களில் இந்த மர்ம நபர் கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. போலீசாரின் தீவிர தேடுதலுக்கு பின்னர் திருடனை கண்டுபிடித்தனர். அவரது பெயர் 45 வயது முகமது கான் என்பதும் சாராயி பாளையாவில் வசிப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடமிருந்து பிரவீன் வீட்டில் கொள்ளையடித்த நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக வைத்திருந்துள்ளார். 470 கிராம் தங்க நகைகள், 1 கிலோ 550 கிராம் வெள்ளி பொருட்கள் மற்றும் 4,60,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மற்ற கொள்ளைச் சம்பவங்களில் திருடப்பட்ட பொருட்களை மீட்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். முகமது கானிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பெங்களூரு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளாவிலும் கைவரிசை காட்டியது தெரிய வந்துள்ளது. மாலை கண் நோயால் பாதிக்கப்பட்ட முகமது கானுக்கு இரவில் பார்வை குறைபாடு உள்ளது. இதனால் பட்டப்பகலில் கைவரிசை காட்டுவதையே வாடிக்கையாக வைத்துள்ளார். பூட்டியிருக்கும் வீடுகளை நோட்டமிடும் முகமது கான் கதவை உடைக்காமல் கள்ளச்சாவி மூலம் திறந்து திருடுவதை வாடிக்கையாக கொண்டவர். இரவு நேரங்களில் தங்குமிடத்திற்கு சென்று பதுங்கிக் கொள்ளும் முகமது கான் அதிகாலையிலேயே எழுந்து நோட்டமிட தொடங்கி விடுவதும் தெரிய வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.